சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட்டது. இந்த ஆலையை 13 பேர் உயிரை கொடுத்து மூடினாங்க. துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இந்த ஆலை மீண்டும் போற போக்குல திறக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் கிரீன் காப்பர் என்கிற பேர்ல மீண்டும் புதிய வடிவத்துல திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு வார காலமா அங்க இருக்கிற மக்கள் பல வீடியோக்கள் மூலமாக இந்த அதிகார வெறியை, பணக்காரர்களுக்கு ஆள் கழுவுகிற தனத்தை முற்றிலுமாக கண்டித்து வீடியோ போட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட் ஆலையால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. இது இங்க மட்டும் இல்ல. முதல்ல ஸ்டெர்லைட் ஆலை இந்த காப்பர் தயாரிப்பதற்கு எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்ச போது அங்க இருக்கிற விவசாயிகள் மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை நடத்தி, அந்த காலகட்டத்தில் அவங்க நடத்தின போராட்டத்திற்கு அரசு பணிந்து அன்றைக்கு தேசியவாத காங்கிரசினுடைய தலைவர் சரத்பவார் இந்த ஆலையை மூடினார். அதுக்கப்புறம் கோவாக்கு போச்சு. கோவாவிலையும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குஜராத்துக்கு போகுது, குஜராத்லயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டுல ஜெயலலிதா பட்டுக்கம்பளம் விரித்து இந்த ஆலையை தொடங்க ஏற்பாடு செய்யறாங்க. இதுல இந்த ஆலை வந்த பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள, அதுவும் குறிப்பா தூத்துக்குடிக்குள்ள கடுமையான பின்விளைவுகளை மக்கள் சந்திக்கிறாங்க. இந்த காப்பர் ஆலை என்ன பண்ணணும்னா 40 கிலோமீட்டருக்கு சுற்றுச்சூழலை மொத்தமா முடிச்சிடும், அழிச்சிடும். உயிரினங்களும் பயிரினங்களும் வாழவே முடியாது. அப்படியான சூழலுக்கு தள்ளுச்சு. நீர், நிலம், காற்று எல்லாம் மாசுபட்டுச்சு. தோல் நோய் வந்தது, புற்றுநோய் வந்தது, மூச்சு திணறல் நோய் வந்தது. இப்படி பல நோய்களுக்கு நீண்ட காலமாக அந்த மக்கள் உயிரிழந்துட்டு இருக்கிறாங்க. எனவே அவர்கள் கொதிச்சு எழுந்து போராட்டம் நடத்தினார்கள். 2018 100 நாள் போராட்டம் தொடர்ந்து நடந்தது. அந்த ஊர் மக்களால், தூத்துக்குடி மக்களால் 100 நாள் தொடர்ந்து போராட்டத்துல குடும்பமா கலந்துக்கிட்டாங்க. இந்த குடும்பமா கலந்துகிட்ட அந்த போராட்டம் 100வது நாளா அடையுது. 100வது நாள் அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. கலெக்டர் அலுவலகத்துல போய் மனு கொடுப்பதுன்னு. அப்ப ஆட்சி யார் ஆட்சி? எடப்பாடியார் ஆட்சி. அப்ப கலெக்டர் அலுவலகத்துல மனு கொடுக்க வந்தவங்க இடுப்புல ஒரு பிள்ளை, கையில ஒரு தண்ணி பாட்டில் கூட, இது மாதிரி குடும்பமா எந்த ஆயுதமும் இன்றி வந்தவர்கள். அந்த நிராயுத பாணிகளை மேல கொஞ்சம் கூட கரிசனம் இல்லாம கட் பண்றாங்க. அந்த நிராயுத பாணிகளை கொஞ்சம் கூட கருணை இல்லாம, கரிசனம் இல்லாமல், அன்பு இல்லாம நாய் நரிகளை சுட்டுக் கொள்வதை போல 13 பேரை சுட்டுக் கொண்டாங்க. ஸ்னோலின் அதுல ஒரு 10th படிக்கிற பாப்பா அப்படியே குண்டு நெத்தியில தொலைச்சு மண்டையை பேத்து மூளை செதறடிச்சு கொண்டாங்க. பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை பயன்படுத்தியது அன்றைய காவல்துறை. அன்னைக்கு எடப்பாடியார் காலையில எழுந்திரிச்சு டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு பேட்டி கொடுத்தார். இந்த அவலகரமான நிலையில கடுமையான போராட்டங்கள், கடுமையான உயிரிழப்புகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை எதிர்த்து நின்ற போது இந்த ஆலை மூடப்பட்டது. இதுக்கு உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமும் இந்த ஆலையை மூடுவதற்கான தீர்ப்புகளையும் வழங்கியது. இந்த ஆலை மூடப்பட்டுருச்சு. நம்ம கொஞ்சமா மூச்சு விட்டோம், பரவாயில்ல. ஒரு பெரிய போராட்டத்தின் விளைவாக இந்த ஆலைகள் மூடப்பட்டன. இடையிலேயே உள்ளூர்ல இருக்கிற சிலரை தூண்டி விட்டு எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் பேச வச்சாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசு ஆட்சி செய்த போது பல முறை முயற்சி பண்ணாங்க. திமுக அரசு ஒத்துழைக்கல. போன ஜனவரி 2026 மீண்டும் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கறாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் ஸ்டாலின். அந்த மனுல என்ன போடுறாங்கன்னா, நாங்க பழைய மாதிரி காப்பர் தயாரிக்கல, நாங்க புது மாடல், அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கிரீன் காப்பர் என்ற பெயர்ல நாங்க யாருக்குமே பாதிப்பு இல்லாம இந்த காப்பர் தயாரிக்கும் போது வெளியாகிற துகள்கள் அதை சுவாசிச்சுதான் பெரிய அளவுக்கு நோய்க்கு உண்டானாங்க இந்த மக்கள். அதுல கந்தகம் வரும், சல்பர் வரும். இதெல்லாம் நாங்க வெளியே விடாம மறுசுழற்சி பண்றதுக்கான ஆயத்தங்களோடு இருக்கிறோம். சோ இந்த கிரீன் காப்பர் அப்படின்றது யாருக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஒரு முன்மொழிவை 2026 ஜனவரியில திமுக அரசு கொடுக்கறாங்க. திமுக அரசும் அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் சேர்ந்து இதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. அனுமதி கிடையாது, மூடப்பட்ட ஆலை மூடப்பட்டதான், பொருளெல்லாம் தூக்கிட்டு கிளம்பு அப்படின்னு மறுத்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க அந்த விண்ணப்பத்தை. இப்ப திரும்ப ஆட்சி மாறி இருக்கு. இப்போ வேதாந்தா நிறுவனத்தினுடைய தலைவர் அனில் அகர்வால்
ஒரு முக்கியமான ப்ராஜெக்டோட நம்ம அண்ணன் விஜய் சந்திச்சிருக்கிறார். அதை சந்திச்சு என்ன பேசப்பட்டிருக்குன்னா, இந்தாங்க ப்ராஜெக்ட், இதுல நாங்க எந்த விதமான சுற்றுச்சூழல் கேடு வரும்படியான வேலைகளை செய்யல, கிரீன் காப்பர் தயாரிக்கிறதுக்கான எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று யாரை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிற விஜயை சந்திச்சு பேசியிருக்கிறார். அவருக்கு தான் அரசியலுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, என்ன பிரச்சனை ஓடுதுன்னு தெரியாது. ஆனா முக்கியமான இது மாதிரியான பிரச்சனைகள், மக்களால் பேசப்படுகிற பிரச்சனையில தலையூட்டுருவாரு. அது அனிதாவினுடைய நீட்டுக்கு எதிர்பார்ந்தா வீட்டுக்கு நடுராத்திரி போய் நல்லவர் மாதிரி இருப்பாரு. ஏன்னா அதெல்லாம் இன்னைக்கு வர அரசியலுக்கு வரணுன்றதுக்காக அன்னைக்கு செஞ்ச செட்டப்பு. அதுக்கப்புறம் போய் 13 பேர் இறந்து போனாங்க. ஸ்லோனின் வீடுக்கெல்லாம் போய் நடுராத்திரி போய் மன்னிப்பு கேட்டு, அம்மா நான் நேரம் வந்துட்டேன் அப்படின்லாம் பேசி மக்கள் மூளையை கழுவுனாரு. ஆக என்னன்னா, அரசியலுக்கு வரப்போறன்றத 10 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டு காய் நகத்தின இவரு மக்களால் பிரபலமாக பேசப்படுகிற அல்லது மக்களால் பெரிதும் பேசப்படுகிற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு இந்த வேலையை பொதுவாகவே செய்வார். ஆனா இன்னைக்கு அதிகாரம் வந்துருச்சுல, நல்லா செய்யுங்களே, நாங்க திறக்க விட மாட்டோம், எங்களுக்கு பணங்காசை விட மக்கள் உயிர் தான் பெருசுன்னு அன்னைக்கு மேடையில முழங்குனீங்கல்ல, அது மாதிரி முழங்க வேண்டியதானே. ஆனா அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காம இந்த ஆலை மீண்டும் இயங்குவதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கு. இது நான் சொன்னா கூட இந்த அம்மாவுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைப்பீங்க. அந்த ஊர் பையன் சொல்றான், கேளுங்க. ஆனா நீங்க தைரியமா 4 நாள் முன்னாடி வந்து திருப்பி ஸ்டெர்லைட் ஆலை ஓபன் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. விஜயை அந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய அனில் அகர்வால் இருக்கார் இல்லையா, அவர் தான் தலைவர். அவருடைய டீம் வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு இந்த ப்ரொபோசல் கொடுத்த உடனே வைகோ அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சு பழைய எல்லா கேஸ் ஹிஸ்டரியும் தூக்கிட்டு வந்து கையில கொடுத்துட்டாரு. இவ்வளவு போராட்டம் நடத்திருக்கோம் இந்த ஆலையை மூடுறதுக்கு, திரும்ப நீங்க திறந்து விட்டுறாதீங்க, எந்த வழியில வந்தாலும் இதை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா தூத்துக்குடியில வேலையை தொடங்கிட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு நிலைமை. எத்தனை பேர் சுட்டு கொல்லப்பட்டாலும், எத்தனை பேர் பலி கொடுக்கப்பட்டாலும், எத்தனை பேர் காலியானாலும், எவன் பொழப்பும் வீணா போனாலும், மக்கள் நோயிற்று துன்பப்பட்டு செத்தொழிஞ்சாலும், பணக்காரர்களை பார்த்தோன்னே டம்மனு காலில் விழுகிறது அண்ணனுக்கு வழக்கம். அதுவும் அமைச்சராக முதலமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து எல்லா பணக்காரர்களும் வரிசை கட்டி போய் பார்த்தாங்க. எல்லா பணக்காரங்களும், தொழிலதிபர்கள் எல்லாரும் வரிசை கட்டி போய் பார்த்து அவருக்கு இது கொடுக்கறது என்ன, பொக்கே கொடுக்கறது என்ன, பொன்னாடை கொடுக்கறது என்ன. ஏன் அப்படின்னா இவரை வைத்து என்ன நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு. அதுல நிறைய ஊடகங்களும் போய் சந்திச்சாங்க, அதெல்லாம் தனியா பேசணும். இதுக்கு இடையில மோடி தெலுங்கானாவில பேசுறாரு. தெலுங்கானாவில பேசும்போது அவர் சொல்றாரு, இந்தியா காப்பர்ல தன்னிறைவு அடையல, காப்பர் உற்பத்தியில அதாவது செப்பு உற்பத்தியில தன்னிறைவு அடையல, அதனால செம்பு கிடைக்க மாட்டேங்குது. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம நிறைய இறக்குமதி பண்றதுனால நிறைய அந்நிய செலாவணிகள் வீணடிக்கப்படுது, வெளியே போயிருது. சோ இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இதனால வளர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, மக்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டம், வேலை நிறுத்தம்ன்ற பேர்ல இந்த கம்பெனிகளை எல்லாம் இழுத்து மூடி, நம்மளைத்தான் சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போராட்டம், ஆர்ப்பாட்டம், வேலை நிறுத்தம்ன்ற பேர்ல இந்த நிறுவனங்களை எல்லாம் இழுத்து மூடி மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியாக்குள்ள உண்டு பண்றாங்க அப்படின்னு போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தெலுங்கானாவில் பேசுறாரு. இந்த 10 நாளுக்குள்ள இங்க ஆலை ஓபன் ஆகுது. எல்லாத்துக்கும் முடிச்சு போடுங்க. எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன பாஜகவை இன்னைக்கு வரைக்கும் நான் தான் நிழல் முதல்வர் அப்படின்னு ஆடிட்டு இருக்கிற ஆதவர்ஜுனாவோ, நான் எல்லாத்தையும் புடுங்கிட்டு தள்ளி நட்டுருவேன் அப்படின்னு சொல்ற அண்ணன் விஜயாவும் எதிர்க்கவே இல்லையே. அந்த கும்பலுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பும் திமுகவை நோக்கி தானே இருக்கு. இதன் மூலமாக பாஜக எதிர்ப்பை நீர்த்து போக செய்கிற ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி இது. போன 15 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு தெலுங்கானாவில், இன்னைக்கு ஆலை தொடங்கப்படுதுன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்கன்னு அந்த பையன் பேசுறாருன்னா இன்னைக்கு 10 நாள் ஆச்சு. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? உயிரை கொடுத்து மக்கள் தனக்கான போராட்டத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெரியாதனால, நிலைப்பாடு எடுக்க முடியாதனால போனோம் வந்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வேதாந்தா நிறுவனம் ஓபன் பண்ண போறாங்க. அதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. மக்கள் என்ன சொல்லுவீங்க? மாற்றம் நீங்களே 13 பேர் உயிரை கொடுத்தாங்களே, மாற்றத்தை பாத்தீங்களா? ஒண்ணு கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, ரோடு இல்ல, சாப்பாடுக்கு வழி இல்ல, அம்புட்டு ஏறி போச்சு இறங்கி போச்சு ஒரு பக்கம்.
பெண்கள் நடக்கவே முடியல, சிங்கப்பெண் படைக்கே பாதுகாப்பு தேடுற ஒரு நிலைமை, எங்க பார்த்தாலும் ஊழல் தலை விரிச்சு வாடிக்கிட்டு இருக்கு. அந்த ஊழலை பெரும்பாலும் பண்றவன் தாவேக கட்சிக்காரனா இருக்கிறான். பெண்கள் மீது வல்லுறவு செய்கிறவன் தாவேக கட்சிக்காரனா இருக்கான். ஆதாரத்தோடு நிரூபிச்சாலும் நம்ப மறுக்கிற நாம் தான் முட்டாள்கள். நம்மை போன்ற முட்டாள்கள் இருந்தால் ஜோக்கர்கள் நமக்கு தலைவர்களாக வந்து விடுவார்கள். இந்த 13 பேருடைய தியாகம், இந்த மக்களினுடைய 100 நாள் போராட்டம் எல்லாம் சந்தி சிரிச்சு ரோட்டுக்கு வந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? நம்மகிட்ட அதிகாரமா இருக்கு? யோசிங்க மக்கா.